ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம தேடல்களின் பதிவு சேனல்ல ஒரு பெருமாள் கோயில், அதுவும் மலைக்கு மேல் அமைஞ்சிருக்கக்கூடிய பெருமாள் கோயில் பத்தி தான் பார்க்க போறோம். இது எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புலிப்பாக்கத்துல வந்து லொக்கேட் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி வியாக்கிரபுடீஸ்வரர் சிவன் டெம்பிள் போயிருந்தோம். அதாவது புலிப்பாக்கத்துல மலை மீது அமைந்திருக்கக்கூடிய சிவன் கோயில். அதோட வீடியோ வந்து உங்களுக்கு குடுத்துருக்கோம். நம்ம சேனல்ல போயிட்டு பாருங்க. அதோட வீடியோ இருக்கும். ஸோ அங்கருந்து பார்க்கும்போது தான் இந்த கோயில் வந்து எங்களுக்கு வியூ ஆச்சு. இப்போ வந்து அந்த கோயில் லொகேஷன் வந்து மேப் போட்டு போயிட்டுருக்கோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் தெரியுது பார்த்தீங்களா? அந்த டிரான்ஸ்ஃபார்மர் தாண்டி போனோம்னா, ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லைட் ரைட் கட் பண்ணீங்கன்னா, உள்ள வந்து ஒரு சிமெண்ட் ரோடு போகும். அந்த ரோட்லயே கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒயிட் கலர் சின்டெக்ஸ் டேங்க் இருக்கும். அத தாண்டி கொஞ்சம் தூரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, வண்டிகள் வந்து மலைக்கு மேல போவதுக்குள்ள பாதை வந்து இருக்கு. ஸோ இந்த பாதை தான் வந்து நம்ம வந்து மலைக்கு மேல வண்டியில மலைக்கு மேல போகக்கூடிய பாதை. இந்த கருப்பு கலர் சின்டெக்ஸ் டேங்க வந்து ரெஃபரன்ஸ் வச்சுக்கங்க. நாங்க வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, ஸ்டெப்ஸ்ல ஏறி போறது மாரி ஒரு பாதை இருக்கு. அங்க போயிட்டுருக்கோம். இது வந்து ஒரு கோயில் வந்து ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. அதுலருந்து நீங்க ரைட் கட் பண்ணீங்கன்னா, நம்ம வந்து ஸ்டெப்ஸ் ஏறக்கூடிய பாதை வந்து ரீச் ஆயிரும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நாங்க வந்து கோயில் வந்துட்டோம். அந்த பார்த்தீங்கல்ல, லொக்கேஷன் வந்தாச்சு. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரானோனே ஒரு விநாயகர் சந்நிதி வந்து இருக்கு. நம்ம இப்ப விநாயகர் பெருமான வந்து தரிசனம் பண்ணலாம். கணேச சரணம் சரணம் கணேஷா. ஸோ விநாயகர் பெருமான வந்து தரிசனம் பண்ணியாச்சு. விநாயகர் பெருமானுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மன் சந்நிதி வந்து இருக்கு. வாங்க அம்மன வந்து தரிசனம் பண்ணலாம். ஸோ இதுதாங்க அந்த இடம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, டூ வீலர் வந்து பார்க் பண்ணதுக்கு இடம் நெறையவே இருக்கு. கார் வந்து இந்த இடத்துல வராது. ஏன்னா, அந்த தெருக்குள்ள கார் எதுவும் வராது. ஸோ நீங்க வந்து மலைக்கு மேல போறதுக்கு ஒரு பாதை இருக்கு பார்த்தீங்களா? அதுல வந்து கார் வந்து போவதுக்குள்ள வசதிகள் இருக்கு. நீங்க போகலாம். நம்ம ஸ்டெப்ஸ்ல வந்து ஸ்ரீபாதம் அமைச்சிருக்காங்க. ஸ்ரீ படிய தொட்டு வணங்கிட்டு, நம்ம வந்து மலைக்கு மேல ஏற ஆரம்பிக்கலாம். இதுல படிகள் பார்த்தீங்கன்னா, சின்னதா இருக்கு. நம்ம அங்கருந்து வரதே வந்து பாதி மலை வந்து ஏறிட்டோம். ஸோ இங்கருந்து நம்ம வந்து கோயில் இருக்கக்கூடிய இடத்துக்கு போறதுக்கு 80 படிக்கட்டுகள வந்து கடந்து போகணும். இந்த படிக்கட்டுகள் வந்து ரொம்ப சின்னதா தான் இருக்கு. ஸோ அதனால வந்து ஏறுறதுக்கு வந்து அந்த அளவுக்கு கஷ்டம் எதுவும் இல்ல. தாராளமா நீங்க படிக்கட்டுகள்லயும் வரலாம். இந்த ஆலயத்தோட பேர் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் புலிப்பாக்கம். இந்த கோயில் வந்து மலைக்கு மேல அமைஞ்சிருக்கு. இந்த கோயில சுத்தி நெறைய மலைகளும் அமைஞ்சிருக்கு. நம்ம மேல போய் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து வாய்ஸ் ஓவர் தான் குடுத்துட்டுருக்கோம். ஏன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு அதாவது வியாக்கிரபுரீஸ்வரர் ஆலயத்துக்கு போம்போது இந்த கோயிலுக்கு வந்துட்டோம். நாங்க வரும்போது கோயில் நட வந்து அடைச்சிருந்தாங்க. ஸோ, அதனால வந்து எங்களுக்கு வந்து டீட்டெயில் கேதர் பண்ண முடில. ஸோ, மறுபடியும் வந்து இந்த கோயிலோட ஹிஸ்டரி பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்க 2வது இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். ஸோ, அதனால வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, கோயில் நட தொறந்திருக்கும்போது எடுத்த வீடியோவும், இப்போ நாங்க போம்போது எடுத்த வீடியோவும் மிக்ஸ் அப் பண்ணி தான் இருக்கும். அதேமாரி வாய்ஸும் வந்து வாய்ஸ் ஓவரும் குடுத்துருப்போம். நீங்க பாருங்க. நம்ம வந்து இப்போ ஆலயத்த வந்து ரீச் பண்ட்டோம். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், மலைக்கு மேல ஒரு கோயில் அமைஞ்சிருக்கு. அந்த அந்த மலைய சுத்தி நெறைய மலைகள் அமைஞ்சிருக்கு. அது ஒரு கண்கொள்ளா காட்சியா இருக்கு. விநாயக பெருமானோட சந்நிதி இங்க இருக்கு. நம்ம விநாயக பெருமான வந்து தரிசனம் பண்ணலாம் வாங்க. விநாயக பெருமான வந்து தரிசனம் பண்ணியாச்சு. கோயிலோட ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம போகலாம். இந்த கோயில் அமைப்பு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இங்க வந்து கருடாழ்வாரோட சந்நிதி வந்து இருக்கு. வாங்க நம்ம கருடாழ்வார வந்து தரிசனம் பண்ணலாம்.
பண்ணலாம். அடுத்ததா இந்த கோயிலோட மூலவரான பெருமாளையும் தாயாரையும் தரிசனம் பண்ணலாம். வாங்க. ஓம் சர்வதாராய நகி ஏகதேசாய தேவி சன்னோ சீனுவார பிரதோதயாத் ஏகூதாய பரபிரம்மணாத்யாய விக்னேஷ்யாத்ராய பௌதக முனிவர பூஜ்யாந்தாய யோகாசேதி ஸ்ரீ அலவேல் மந்திர பத்மான் மகான் பிரசன்ன வெங்கடாச்சலபதி கல்யாண சுவாஸ்வகரம் விக்ரமாவிதம். இந்த பெருமாளோட சிறப்பு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஆதிசேஷன் தலையில் மேல வந்து நின்றவாறு பெருமாள் காட்சியளிக்கிறாரு. இப்போ வந்து நம்ம தாயார வந்து தரிசனம் பண்ணலாம். வாங்க எங்களோட நீங்களும் வந்து தாயார வந்து தரிசனம் பண்ணுங்க. ஸோ இதோட சுற்றுப்பிரகாரத்துல பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயரோட சந்நிதி வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆஞ்சநேயரோட கண்கள் பார்த்தீங்கன்னா, குதிரையோட கண்கள் மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு தனி சிறப்பு. இந்த கோயிலோட வரலாறு பத்தி நம்ம இன்னொரு வாட்டி அவர்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம கன்டினியூஸா பாருங்க. அடுத்ததா வந்து பௌதிக முனிவரோட சந்நிதி வந்து அமைச்சிருக்காங்க. பௌதிக முனிவர் வந்து நம்மளும் வழிபடலாம். வாங்க எங்களோட சேர்ந்து நீங்களும் வழிபடுங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, ராமானுஜரோட சந்நிதி வந்து அமைஞ்சிருக்கு. வாங்க எங்களோட நீங்களும் தரிசனம் பண்ணுங்க. கோயிலோட சிறப்புகளை பத்தி அர்ச்சகர் ஐயா தீபாராதனை கொடுக்கும்போதே நமக்கு வந்து சொன்னாரு. ஸோ அந்த டைம்ல வந்து ரெக்கார்ட் பண்ணல. ஸோ இப்போ மறுபடியும் வந்து அவர்கிட்ட போய் இந்த கோயிலோட சிறப்புகளை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க எங்களோட. செங்கல்பட்டு வட்டம் புலிப்பாக்கம் கிராமத்திலே அமைந்திருக்கும் நடுநிலை திருப்பதி இந்த திருக்கோயிலே ஸ்ரீ அலமேல் மங்கை பத்மாவதி மகாட்சி பிரசன்ன வெங்கடாச்சலபதி கல்யாண சீனிவாசரோட காட்சி அளிக்கிறார். எங்குமே கிடைக்காத பௌதக முனிவர் தவம் இருந்து தம்பதியா காட்சி அளிக்கணும், நீ உங்களை பார்க்கணுன்றதுக்காக இந்த மலை மேல சின்ன மலையில சிவபெருமான் இருக்கிறார், பெரிய மலையில மலையப்பன் இருக்கிறார். இந்த அலமேல் தம்பதியா காட்சி அளிக்கும் பெருமாள் ஆதிசேஷனோட கீழே அவர் திருவடியை பார்த்தீங்கன்னா 7 தலைவரும் ஆதிசேஷனோட காட்சி அளிக்கிறார் எம்பெருமான். கல்யாணம் ஆகாதவர்கள் அதாவது கல்யாண சீனிவாசன் கல்யாணம் பண்ணி பிரார்த்தனை பண்ணினா ஒரு வாரத்திலேயே கல்யாணம் உங்களுக்கு போயிடும். வந்து கல்யாணம் வச்ச வேண்டி பிரார்த்தனை பண்ணிப்பாங்க. இங்க பத்மாவதி தாயார், அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தமிழங்கள் இல்லாத ஆஞ்சநேயர் இருக்கிறார். கண் வந்து குதிரை கண் ஐகிரி கண்ணாக இருக்கும். அவருக்கு ஜெயானமான காட்சி அளித்து ஐகிரி கண்ணு காட்சி அளிக்கிறார். பௌதக முனிவர் அவர் தான் தவ இருந்து இந்த பெருமாளை வர வைத்தாரு. அடுத்து ராமானுஜர் இங்க இருக்கிறார். கருட பகவான் பள்ளி தோஷம் ராமானுஜன் பாத்தீங்கன்னா பள்ளி தோஷம் நீங்கக்கூடிய பள்ளி தோஷம் இருக்கிறது. இங்கே 300 ஆண்டுகள் கழித்து இந்த திருக்கோயில் கட்டப்பட்டுள்ளது. அதாவது 300 ஆண்டு இந்த பெருமாள் வழிபட்ட பெருமாள். மலையாள 150 படிக்கட்டு தான் இருக்குது. வசதி வந்து பஸ்ஸோ கார் எதுவும் வரலாம். ரோட்டு வழியாக இந்த சைடு வந்தீங்கன்னா ரோட்டு வழியா வரும். அனைத்து பக்தரும் இங்க வந்து ஸ்ரீ புலிப்பா கிராமத்து பக்தர்கள் அலமேல் மங்கை பத்மாவதி மகாட்சி பிரசன்ன வெங்கடாச்சலபதி தரிசிக்குமாறு பிரார்த்திக்கிறோம். இங்க புரட்டாசி உற்சவம் மட்டும்தான் நடக்குது. மற்ற எந்த உற்சவங்கள் எல்லாம் மாதந்திரம் திருவோணம் ஸ்ரீ மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயர் திருவாதிரை ராமானுஜருக்கு தாயாருக்கு உத்திரம் இது மாதம் மாதம் திருமணம் நடந்து கொண்டே இருக்கிறது. பக்தர்கள் வந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இங்கே 300 ஆண்டுகள் கழித்து மாணவர்கள் பசங்க வந்து விளையாடி கொண்டிருக்கும் போது படிக்கட்டுக்கு பெருமாள் பின்னால பாத்தீங்கன்னா ஒரு கொட்டா இருக்கும், ஷீட்டு போட்ட கொட்டா. அங்க ஒரு கோட்டா வச்சு பஜனை பண்ணியிருந்தாங்க. இங்க படிக்கட்டு எப்படி பெருமாள் இருப்பாரு அப்படின்னு நம்பிக்கையில என்ன பண்ண அப்படியே தேட பார்த்தா இங்கே மலையில கிடைச்ச பெருமாள் எம்பெருமானவர் சீனிவாசர். அதனால இந்த சீனிவாசர் தாயாரு பௌத்த முனிவர் ஆஞ்சநேயர் 4 பேர் ஒன்னா கிடைச்சனால அந்த பௌத்த முனிவரால வந்த பெருமாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐதீகத்துல கூறப்படுகிறது. 300 ஆண்டுகள் கழித்து கிடைச்ச பெருமாள் ஒரு முன்ன கும்பாபிஷேகம் வந்து திருப்ப 6வது வருஷம் கும்பாபிஷேகம் வரப்போகிறது. அதனால அனைத்து பக்தரும் சீனிவாசர் தரிசிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது.
ஐயா வந்து நம்மள்ட்ட நிறைய விஷயங்கள வந்து ஷேர் பண்ணாரு. நம்ம இப்போ வந்து கோயிலோட ஓவர்வியூ வந்து பார்த்துடலாம். ஸோ கோயில் ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பலிபீடம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கருடாழ்வார் அமைஞ்சிருக்காரு. அதுக்கடுத்து வந்து தாயாரும் பெருமாளும் தனித்தனி சன்னதியில வந்து அமைஞ்சிருக்காங்க. ஸோ கோயிலோட ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்கன்னா சிற்பங்கள் வந்து அருமையா வந்து வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ரீசெண்டா கட்டின கோயில் தான். பட் ஆனா வந்து சிற்ப வேலைப்பாடுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கு. கோயிலோட இன்னர்ல தூண்களையும் பார்த்தீங்கன்னா யாழியோட அமைப்பு, அந்த அமைப்புலாம் வந்து அமைச்சிருக்காங்க. இந்த கோயில் பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப அழகா வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஒவ்வொரு சிற்பங்களும் வந்து பார்த்து பார்த்து வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து கோயிலோட வியூ வந்து காமிச்சிட்டு இருக்கேன். நீங்க வந்து அந்த வியூவ பார்த்துட்டு இருங்க. அதேமாரி ஐயா சொன்ன விஷயங்கள வந்து நான் மறுபடியும் உங்களுக்கு வந்து ரிப்பீட் பண்றேன். இங்கு உள்ள பெருமாள் சிலை, தாயாரோட சிலை, அதுக்கப்புறம் வந்து ஆஞ்சநேயரோட சிலை, பௌதக முனிவரோட சிலை. இந்த சிலைகள் வந்து இந்த மலையிலேயே இங்குள்ள மக்களால கண்டெடுக்கப்பட்ட சிலைகள். ஸோ அதுக்கப்புறம் தான் இங்குள்ள மற்ற சிலைகளும் சேர்த்து வந்து பிரதிஷ்டை வந்து பண்ணியிருக்காங்க. இந்த பெருமாளோட சிறப்பு பார்த்தீங்கன்னா, பெருமாளோட பாதத்துல வந்து ஆதிசேஷன் வந்து அமைஞ்சிருக்கிறாரு. எந்த கோயில்லையுமே இல்லாத சிறப்பு வந்து இங்க பார்க்க முடியுது. அதனால வந்து இங்க வந்து கல்யாணத்துக்காக பிரார்த்தனை பண்ணா, 1 வாரத்திலேயே கைகூடும் அப்படிங்கிறது வந்து குருக்கள் ஐயா வந்து நமக்கு சொன்ன தகவல். அதேமாரி பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரோட விழிகள் வந்து பார்த்தீங்கன்னா, குதிரையோட விழிகள் மாதிரி அமைஞ்சிருக்கும். அப்படிங்கிற குறிப்பும் நம்ம வந்து கேட்டோம். ஸோ இந்த திருக்கோயிலுக்கு தவறாம வந்து தரிசனம் பண்ணுங்க. இந்த கோயிலோட டைம் பார்த்தீங்கன்னா, காலையில 7 டூ 8:30 மணி வரைக்கும் குருக்கள் இருப்பாரு. அதேமாரி சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா, 7 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் குருக்கள் ஐயா வந்து இருப்பாங்க. ஸோ அவரோட நம்பர் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். தேவைப்படக்கூடியவங்க வந்து யூஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இதேமாரி நம்ம நெறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். எங்க சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரதா இருந்தா, எங்க சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எங்களோட வீடியோஸ் வந்து புடிச்சிருந்ததுன்னா, லைக் அண்ட் வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம வந்து இப்போ மலைப்பாதை, அதாவது வண்டி வரக்கூடிய பாதை வந்து எங்க இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா, இறைவனோட திருமேனிகள் வந்து கிடைச்ச இடம். அதாவது ஆஞ்சநேயர், பௌதிக முனிவர், பெருமாள், தாயாரோட திருமேனிகள் கிடைத்த இடம் இந்த இடம் தான். நம்ம இப்போ வந்து அந்த வண்டி வரக்கூடிய பாதைய வந்து பார்க்க போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி கீழ இருந்து நாங்க வந்து விஷுவல் வந்து காமிச்சிருப்போம். எந்த பாதையோடி வரணும் அப்படின்னு சொல்ட்டு. ஸோ இங்கேருந்து இங்க வந்து மேல ரீச் ஆகக்கூடிய பாதையும் உங்களுக்கு காமிச்சிருவோம். இங்க பாருங்க. ஸோ அந்த பாதையில வந்தீங்கன்னா, இங்க தான் வந்து ரீச் ஆகும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து தேடுதலின் பதிவு சேனலில் பிரசன்ன வெங்கடேஷ பெருமாள் கோயிலை வந்து தரிசனம் பண்ணிட்டோம். ஸோ தரிசனம் வந்து நல்லா இருந்துச்சு. நீங்களும் ஒரு வாட்டி இந்த கோயிலுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு மலை கோயில் தான். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களுடன் இணையும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தினேஷ் அண்ட் மாதவன். எங்களோட அடுத்த தேடுதலில் நீங்களும் இணைய விரும்புனீங்கன்னா எங்களோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.